அனைவருக்கும் வணக்கம். இந்த மானங்கட்ட தினேஷுக்கு ஒரே வேலை என்னன்னு சொன்னாக்கா விசித்ரா அவர்களை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு தான். இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல யார் டைட்டிலுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்கில் போய் நின்று விசித்ரா பேர் தான் தினேஷ் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ என்னன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு சண்டை இழுத்துட்டார், வம்புக்கு இழுத்துட்டார். இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தனா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ விக்ரம் சொல்றாப்புல தினேஷ் நான் போய் சொல்லிருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. உடனே நான் போக மாட்டேன், இந்த விசித்ரா இருக்குல்ல அதை போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வம்புழுக்கிறான். உடனே அவங்க சொல்றாங்க இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் 2 நேரம் ஒரு ஆள் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஏன் அவங்க கடைசியாக தான் சொல்லுவாங்களா, ஏன் ஃபஸ்ட்டு அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி வம்புழுக்கிறான். அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் சொல்லலை அப்படின்னோடனே மணியும் சொல்கிறாப்புல இல்லை அவங்க கடைசி சொல்லிக்கிட்டேன்னு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அதெல்லாம் முடியாது, அவங்க தான் சொல்லணும், கடைசியாக சொல்லணும், ஏதாவது இருக்குதா, என் பேர் தானே சொல்ல போகிறாங்க, போய் உடனே சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒம்பொழுத்து உரண்டு எழுதுனால இந்த மானங்கட்ட தினேஷோட ஒரே டார்கெட் யாருன்னா அர்ச்சனா, விசித்ரா பைத்தியமே ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.